அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டேரியன் தீபக்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் ராஜராஜன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து ரோட்டரி பெருமக்களுக்கும் இன்று நமக்கு சிறப்பானது நிகழ்வை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், தாய்ச்சி பயிற்சி அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் செயலாளர் ரோட்டேரியன் மணிகண்டன் சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை, மானுடத்தின் தந்தையை, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேறொன்று செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி, மத, இன, நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணர செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேறொன்று செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருள்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகின்றோம். நன்றி. நன்றி நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் செயலாளர் மணிகண்டன் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். ஆழ்ந்து மூச்சு காற்றுள் இழுத்து நன்றாக ஆழ்ந்த மூச்சு
வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஊஞ்சலாசனா. படுத்த நிலையில் இரு கால்களையும் மடித்து பிடித்துக் கொள்கிறோம். வலது இடதாக ஒரு ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். முயல் ஆசனம். அப்படியே பூனை ஆசனம் செய்து கொள்கிறோம். பூனை ஆசனம். தலை மேலே வரட்டும். அப்படியே காற்றை வெளியேற்றுகிறோம். உள்ளே வெளியே, உள்ளே காற்று உள்ளே இழுக்கிறோம், வெளியேற்றுகிறோம். ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. கைகளை தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கிரியா பயிற்சி. 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு.
அடுத்து திருமுழு பத்திரிகா. முதுகு தண்டை நேராக வைத்து கை உயரும் பொழுது காற்றை உள்ளிடுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்து அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. நன்றாக காற்றை உள்ளிழுத்து இரு காதுகளையும் அடைத்து மகர ஊசை. மீண்டும் ஒரு முறை ஆழமான மூச்சு இழுத்து அடுத்து இடது எல் முத்திரை, வலது பிரணவ முத்திரை, வலது நாசை அடைத்து இடது நாசி வழியாக உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். சுழல் முறை பிராணாயாம பயிற்சி 7 முறை செய்து கொள்கிறோம். நேராக இருக்கட்டும். இடதில் ஆழமாக உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றுகிறோம். வலதில் ஆழமாக உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். ஏழு முறை செய்த பிறகு உள்மூச்சை வெளிமூச்சை கவனிக்கிறோம். காற்று உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. இதை கவனிப்பாளராக கவனிக்கிறோம்.
வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தாய்ச்சி பயிற்சி அளிக்க வருகிறார்கள் பாரதி தேவி அம்மா அவர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். இன்று நாம் தாய்ச்சி பயிற்சி செய்ய போகிறோம். முதல் நிலையிலிருந்து கடந்த நாட்களில் முதல் நிலையிலிருந்து 18 நிலைகள் நாம் பார்த்தோம். இப்போ மறுபடியும் முதல் நிலையிலிருந்து இந்த 3 நிலைகள் முதல்ல நம்ம பார்க்க போறோம். முதல் 3 நிலைகள் பார்க்க போறோம். இப்போ இந்த தாய்ச்சி பயிற்சி அப்படின்னா என்ன? தாய்ச்சி பயிற்சிங்கிறது வந்து மீனிங் என்ன, அர்த்தம் என்னன்னா முழுமைன்னு அர்த்தம். சீன நாட்டுல 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஜான் ஜெப்பு அப்படிங்கிற அறிஞர் விலங்குகள் பறவைகள் ஒன்றையொன்று சண்டையிடுறத பார்த்துட்டு அது ஒரு ரொம்ப நுணுக்கமா ஒரு தியான பயிற்சிகளா, தியான அசைவுகளா, மூச்சு பயிற்சி, உடல் அசைவு, மனம், இந்த 3ஐயும் ஒருங்கிணைத்து ஒரு பயிற்சியை தாய்ச்சி அப்படிங்கிற பயிற்சியை வந்து உருவாக்குனாரு. இது வந்து சீனர்கள் வந்து போர்ல எதிரிகளை வந்து தாக்கக்கூடிய ஒரு யுக்தியா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. போர் முறையா தான் அதை வச்சிருந்தாங்க இந்த டெக்னிக்க. இத வந்து ஜான் ஜெப்புங்கிற அறிஞர் தான் வந்து இது ஒரு தியான பயிற்சியை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தியான பயிற்சியா வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது பல நிலைகள் இருக்கு. 24 ஃபார்ம் இருக்கு, 32 ஃபார்ம் இருக்கு, நிறைய ஃபார்ம் இருக்கு. ஆனா இந்த 18 நிலை, இந்த 18 ஃபார்ம், இந்த நிலை தான் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாரும் செய்யற மாதிரி ஒரு எளிமையான வடிவுல அமைச்சிருக்காங்க. தாய்ச்சி பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா உடலும் மனமும் சுவாசம் மூன்றும் ஒரு நிலைக்கு செய்யும்போது நம்முடைய உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும். மனசையும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து சமூகத்துல ஒரு சமூக சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம வந்து நம்ம பக்கத்தால அண்டை வீட்டுல எல்லாம் சொல்றத நம்ம கேட்டுட்டு இருக்கோம். மனிதர்கள் சொல்றதை கேட்போம். அதே மாதிரி நம்முடைய அறிவு சொல்றதையும் கேட்போம். சில நிலைகள்ல வந்து அறிவு நிலையில மேலோங்கி இருக்கும், சில நிலைகள்ல உணர்வு நிலையில கீழாக வந்துருக்கும். உணர்வு நிலையில வந்து இப்படி மேலே கீழே போயிட்டே வந்துட்டு இருக்கோம். அன்றாட வாழ்வியல் சூழல்ல, ஒரு அவசரமான வாழ்க்கை சூழல்ல அப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சூழல்ல நம்ம அந்த அறிவு நிலையில மேலோங்கி உணர்வு நிலையில கீழே நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஆளுமைக்கிறது, ஆணவம், கர்வம், அச்சம், பயம், இந்த உணர்வுகள்லாம் வந்து உள்ளுறுப்புகள்ல வந்து சில சுரப்புகள் இருக்கு. பிட்யூட்டரி, தைராய்டு, அட்ரீனல், இந்த சுரப்புகளை எல்லாம் வந்து பாதிக்கும். இந்த கோபம், பய உணர்ச்சி எல்லாம் வந்து வரும்போது நமக்கு வந்து அதிக தேவையில்லாத சுரப்புகள், சில கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் மாற்றங்கள் வந்து அந்த சுரக்கிறத வந்து பாதிக்கும். இந்த சுரப்புகள் தான் வந்து மனுஷனை வந்து நோயா தாக்குது. அந்த நிலையிலிருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னா மனசை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அறிவையும் உணர்வையும் கட்டுப்படுத்திக்கணும். அறிவையும் உணர்வையும் நம்ம கட்டுப்படுத்திட்டு மனசுல இருந்து வெளியே வந்து மன ஓட்டம், என்ன அலைகள் எல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இந்த தாய்ச்சி பயிற்சி, யோகா பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த நிலைக்கு நம்ம ஒரு உயர்வான நிலைக்கு நம்ம மெய்யறிவுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த நிலைக்கு நம்ம வந்து வர முடியும். அப்ப மெய்யறிவு நிலை, அந்த நிலையை நம்ம ஞானத்தை அடையும் போது நம்ம வந்து உடல் மனம் அனைத்தும் வந்து ஒரு அறிவு திருக்கோயில நம்மளே நான் கடவுள் அப்படிங்கிற அறிவு திருக்கோயில நம்ம உடலையும் மனசையும் ஆக்க முடியும். ஒரு திருமந்திரம் சொல்லிடலாம். சின்முத்திரை வச்சுக்கோங்க எல்லாரும். சின்முத்திரை நேரம் உட்கார்ந்தவங்க ஒரு திருமந்திரம் சொல்லிட்டு இந்த பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். உள்ளம் பெருங்கோயில் சொல்லுங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிதோர்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்து காணாமணி விளக்கே.
திருமந்திரத்தோட விளக்கம் என்னன்னா, நம்முடைய உடம்பையும் உள்ளத்தையும் கோயிலா நம்ம ஆக்கிட்டோம்னா நம்முடைய ஜீவன் வந்து சிவனாகும். நம்முடைய ஐம்புலன்களும் விளக்குகள் ஒளிரும் தீபமாக மாறிடும் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு. தாய்ச்சி பயிற்சி, யோகா பயிற்சி, சுவாச பயிற்சிகள்லாம் நம்ம செய்யும் போது நம்ம உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் போது நாமளும் ஆரோக்கியமா உடலை மனசை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். நம்மளை சுற்றி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். இப்ப தாய்ச்சி பயிற்சி செய்யும் போது என்ன உங்களுக்கு உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழுது அப்படின்னா, சிவன் சக்தி அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த சிவசக்தி கோட்பாடு தான் தாய்ச்சிங்கிற அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு எனர்ஜியும் ஒன்று சேர்ந்து ஒரு முழுமை வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு மின்காந்த ஆற்றல் வந்து, ஒரு முழுமையான ஆற்றல் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 1000 மில்லியன் கணக்கான நியூரான்களுக்கு பாய்ச்சி பெற்று அந்த உடல் உள்ளுறுப்புகள், மனம், இதையெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ், முழுமையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதன் மூலமாக நோயை நீக்கிக் கொள்ள முடியும், மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். இப்ப நம்ம வந்து தாய்ச்சி பயிற்சிக்கு நம்ம போயிடலாம். எல்லாரும் நேரம் நினைக்கோங்க. முதல் பயிற்சி, raise your hands. 2 கால்களுக்கு இடையில் 2 அடி இடைவெளி கொடுக்கிறோம். நேரம் நினைக்கோங்க. முதல்ல நான் எப்படி தெரியும் பார்த்துக்கோங்க. லைட்டா பெண்ட் பண்ணிக்கிறோம். கைகளை வந்து இப்படி வெளிநோக்கி இப்படி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். மூச்சு இழுக்கிறோம். தோள்பட்ட வரைக்கும் மூச்சு இழுக்கிறோம். மூச்சு இழுத்துட்டு மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போடுறோம். நேரம் மூச்சு இழுக்கும் போது முட்டியை பெண்ட் பண்ணிக்கிறோம். நல்லா ஆழமா மூச்சு இழுக்கிறோம். நல்லா மூச்சு இழுங்க. தோள்பட்ட வரைக்கும், கைகளை கொண்டு வர வரைக்கும் மூச்சு நல்லா ஆழமா இழுக்குங்க. இப்போ மூச்சு விட்டு கீழே வரும். மூச்சு இழுக்கும் போதும் கால் முட்டியை பெண்ட் பண்ணிக்கணும். மேல வர கால் முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். மூச்சு விட்டுட்டே கீழே வரும்போது கால் முட்டியை பெண்ட் பண்ணிக்கணும். மூச்சு விட்டுரும். நேரம் நினைக்கிறது. raise your hands. செய்யணும். 2 அடி நிறுத்திக் கொள்ளுங்கள். கால் முட்டியை பெண்ட் பண்ணிக்கோங்க. breathing. கைகள் தோள்பட்ட வரைக்கும் உயர்த்திக்கணும். breathe out. ஸ்லோவா பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவா, கை கால் எந்த ஒரு டைட்னஸ் இல்லாம இல்லாம பொறுமையா பண்ணுங்க. breathing. breathe out. breathing. மூச்சு நல்லா ஆழமா இழுக்கணும். breathe out. கண்களை மூடிட்டு அது அப்படியே அந்த பயிற்சி செய்யும் போது மனசையும் கவனிக்கணும். மனசையும் ஒருநிலைப்படுத்தி உடல் அசைவுகளிலும் மூச்சையும் மூணையும் ஒருங்கிணைத்து நம்ம பண்ண போறோம். அப்படியே அதே கழிச்சு கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு இந்த பயிற்சி இருந்ததுன்னா இந்த பயிற்சி நீங்க ஏற்கனவே அப்படின்னா செய்யலாம். புரியாதவங்க முதல்ல அட்டை கண்ணை திறந்து வச்சு செய்யலாம். மூச்சிடுங்க. உங்களுடைய கைகள் எல்லாம் அந்த கவனத்தை breathe out.
மூச்சு விட்டுட்டே கை பிடிக்கணும். மூச்சுங்க. உங்களுடைய கைகள் கால் முட்டியில உங்க விரல்கள் எல்லாம் கவனத்தை வைங்க. பிரீத் அவுட். மூச்சு விட்டே கையை கீழே கொண்டு போறோம். பிரீத் இன். Breathe out. Breathe in. Breathe out. The raise your hands. இந்த முதல் பயிற்சி நமக்கு என்ன பலன் நமக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் சரியாயிடுது, இதய நோய் சரியாயிடுது, உயர் ரத்த அழுத்த நோய் சரியாயிடுது, மன அமைதி இல்லாம உள்ள குழப்பங்களோட இருப்பாங்க. எனி டைம் திங்கிங், சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கு. இந்த மன அமைதியும் சரியாயிடுது, மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு வந்து இந்த பயிற்சி வந்து நமக்கு முழுமையா கொடுக்கும். ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கிறோம். ஓய்வு. அடுத்ததாக ஓபன் த ஜெஸ்ட். 2 அடி இடைவெளிக்கு நின்று கொள்கிறோம். புதுசா பயிற்சிக்கு கலந்துக்கிறவங்க பாருங்க எப்படி சேர்த்து பார்த்துக்கணும். கால் வச்சு பெண்ட் பண்ணிக்கணும். உடல்நிலை போலதான் மூச்சு இழுக்கிறோம். தோள்பட்டை வரைக்கும் மூச்சு இழுத்துட்டே கையில மேல கொண்டு வரோம். மேல கொண்டு வந்துட்டு மறுபடியும் இன்னும் டீப்பா மூச்சு இருக்கிறோம். கையில வச்சுட்டு டீப்பா மூச்சு இருக்கிறோம். நல்லா நெஞ்சு பகுதி முன்னாடி கொண்டு வரோம். கைகள் நல்லா ரெண்டு சைடு நல்லா ஓபன் பண்ணிடுவோம். கழுத்து நல்லா பின்னாடி போயிடும். நல்ல நுரையீரல் ஃபுல்லா உங்களுக்கு சுத்தமான காத்து மார்கழி மாதத்துல ஓத்ரியா பிராணவாயு ஓசோன் ஆக்சிஜன் ரெண்டு சேர்த்து ஓத்திட்டு நமக்கு கிடைக்குது. பிராணவாயு முழுமையா உங்களோட நல்லா நிரப்பிச்சு மூச்சு விட்டுட்டே கையை கிட்ட கொண்டு வரணும். கிட்ட கொண்டு வந்துட்டு முழுமையா மூச்சு விட்டுட்டே கையை கீழே கொண்டு நேரம் நினைக்கிறோம். பிரீத்திங். மூச்சு இழுக்கிறோம். தோள்பட்டை வரைக்கும் மூச்சு இழுக்கிறோம். கை இந்த மாதிரி நல்லா மூச்சு விட்டுட்டு நெஞ்சு போட்டு நல்லா விரிவடை செய்கிறோம். ரெண்டு பக்கமும் கையை நல்லா ஓபன் பண்ணிக்கிறோம். கையை முன்னாடி சாய்ச்சிக்கிறோம். நல்லா மூச்சு முழுமையா நுரையீரல் முழுமையும் காற்று நிறைவேற்றும். நல்லா மூச்சு இழுக்கிறோம். மூச்சு இழுக்கிறது கூட பொறுமையா செய்யுங்க, மெதுவா செய்யுங்க, லைட் செய்யுங்க. மூச்சு விடுறோம். பொறுமையா மூச்சு விடுறோம். முழுவதுமா மூச்சு விடுறோம். Breathing. Deep breathing. Breathe out. Breathe out. கண்ணை மூடி செஞ்சீங்கன்னா அந்த கை அசைவுகள், கால் முட்டி, கை ஓபன் பண்ணும்போது உடல்லையும் உங்க கவனம் வரும், மூச்சுலையும் கவனம் வரும். கண்ணை மூடி செய்யலாம். நேரம் நினைப்போங்க. கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கோங்க. பிரீத் இன். Deep breathing. Breathe out.
breathe out. Breathe in. மூச்சு இழுக்கிறோம், தோள்பட்டை வரைக்கும் உயர்த்துறோம். Keep breathing. ஆழமான மூச்சு. மூச்சு விட்டே கைகள் ரெண்டு சைடு ஓபன் பண்ணிக்கிறோம், கழுத்தை பின்னாடி பின் பண்ணிக்கிறோம். Breathe out. மெதுவா மூச்சு விட்டுட்டே கையை முன்னாடி நெஞ்சுக்கு முன்னாடி கொண்டு வரோம். Breathe out. Breathe in. Keep breathing. Breathe out. Breathe out. Open the chest. இந்த பயிற்சி நாம் செய்யறதுனால ஒரு பரபரப்பான சூழல்ல ஒர்க் டென்ஷன்லயே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தினமும் வேலைக்கு அரசுகளும் சரி, தனியார் வேலைக்கு இருப்பாங்களாலும் சரி, 7 மணி நேரம் இருக்கணும், டைமுக்கு வேலைக்கு போகணும், சைன் பண்ணணும், ஒரு மாதிரி ஒரு பரபரப்பான சூழல் வாழ்க்கை சூழல் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஜஸ்ட் சுத்தி நெஞ்சு பகுதியை சுத்தி ஒரு இறுக்கம் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால கூட நெஞ்சு வலி வரும். அப்ப அந்த ஜஸ்ட் சுத்தி இருக்கிற நெஞ்சு பகுதியை சுத்தி இருக்கிற அந்த இறுக்கம் அழுத்தம் டென்ஷன் எல்லாம் குறையும். ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகும், நுரையீரல் தொடர்பான எல்லா நோய்களும் சரியாகும், லங் டிசீஸ் குணமாகும், உயர் ரத்த அழுத்த நோய் குணமாகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரே நிலையிலான அன்பை கொடுக்கிற உணர்வு லவ் கிவிங் ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கும். எல்லாரும் நம்ம போல நினைச்சிட்டு எல்லாரையும் ஒரே மாதிரியே நம்ம ட்ரீட் பண்றது, அந்த ஒரு நிலைக்கு வந்து இந்த பயிற்சி வந்து நம்மளை கொண்டுட்டு போகும். அப்புறம் பாசிட்டிவ் திங்கிங் வந்து திங்கிங்க கொடுக்கும். இந்த பயிற்சி நேர்மறையான சிந்தனைகளை வந்து கொடுக்கும். அடுத்து வந்து பெயிண்ட் த ரெயின்போ, மூன்றாவது பயிற்சி பெயிண்ட் த ரெயின்போ. இதை முன்னாடி வச்சிருந்தோட இன்னும் கொஞ்சம் காலை வந்து டேப் வச்சு இருக்கணும். வந்து ஒரு காலை எந்த கையை வந்து மேல கொண்டு போறோமோ வானவில்லுக்கு வர்ணம் பூசும் பயிற்சி இது. எந்த கையை மேல கொண்டு போய் வர்ணம் பூசுறோமோ அந்த சைடு வந்து இடுப்பை வந்து சாய்ச்சிக்கணும். அந்த சைடு வந்து இடுப்பை சாய்ச்சிட்டு பெண்ட் பண்ணிட்டு கால் முட்டியும் பெண்ட் பண்ணிக்கணும். அந்த சைடு கையை வந்து இப்ப ரைட் ஹேண்ட் மேல கொண்டு போறோம்னா ரைட் ஹேண்ட் வந்து நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து சைட்ல நீட்டி வச்சுக்கணும். இப்ப வந்து இப்படி கையை இப்படி ரைட் ஹேண்ட் வந்து இப்படி வச்சுட்டு மூச்சு இழுக்கிறோம். பிரீத்திங். நல்ல கையை மேல உயர்த்துற வரைக்கும் மூச்சு இழுத்துட்டு வானவில்லுக்கு வர்ணம் பூசிடும். வானவில்லே வர்ணம் தான், அந்த வானவில்லுக்கே நாம வர்ணம் பூசிடுவோம். மூச்சு விட்டுறோம். அந்த நிலையில வந்து மூச்சு விட்டுறோம். வானவில்லுக்கு வர்ணம் பூசிடும். தலைய தூக்கி பார்க்கிறோம். மேல வானவில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு அதுக்கு நீங்க வர்ணம் அடிக்கிறீங்க. உங்களுடைய கைதான் வந்து விரல்கள் தான் பிரஸ் தூரிகை. அந்த தூரிகை கொண்டு நீங்க வானவில்லுக்கு வர்ணம் அடிக்கிறீங்க. கற்பனை பண்ணிக்கீங்க. அப்படியே நேரம் வரும். இப்போ வானவில்லுக்கு வர்ணம் பூசிட்டு அப்படியே மூச்சு விட்டுறோம். இடது பக்கமா திரும்பி முழுமையா மூச்சை விட்டுறோம். நேரம் நிற்கிறோம். இப்போ வலது பக்கமா பண்ணிட்டோம். அடுத்து இடது பக்கமா இடது கையை வந்து நெஞ்சுக்கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கணும். கால்கள் நேரம் வச்சுக்கோங்க. வலது கையை வந்து சைட்ல நீட்டிக்கோங்க. இப்போ இடது கையை மேல தூக்கி வானவில்லுக்கு வர்ணம் பூசிடும். இப்போ இடது பக்கம் காலை பெண்ட் பண்ணிக்கிறீங்க. இடது கால் முட்டிய பெண்ட் பண்ணிக்கீங்க. இடது கையை நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு இழுக்கிறோம். நல்லா மூச்சு இழுக்கிறோம். மேல கொண்டு வந்த ஒரு பொசிஷன்ல வந்து மூச்சு விட்டுறோம். வானவில்லுக்கு வர்ணம் பூசிடும். உங்களுடைய கைகள் விரல்கள் தான் தூரிகை. வானவில்லுக்கு நம்ம வர்ணம் பூசிடும். தலையாங்க பாருங்க. மூச்சு விட்டுரும். அந்த நிலையில நல்லா வானவில்லுக்கு வர்ணம் பூசிட்டு அப்படியே வலது பக்கமா திரும்பி மூச்சு விட்டுறோம்.
மூச்சை வந்து முழுமையா விட்டுரும். இப்போ அதே நிலையில அப்படியே வலது பக்கமா இடுப்பை பெண்ட் பண்ணிட்டு வலது கையை நெஞ்சு கொண்டு வந்துடும். இடது கையை சைடுல நீக்கிறோம். பிரீத்திங். கைகளை மேல கொண்டு வரோம். மூச்சு விட்டுட்டே வானவிலுக்கு வரணும் பூசிக்கிறோம். அதுல என்னன்னு பாருங்க. இந்த நிலையில மூச்சு விட்டுறணும். இடது பக்கமா திரும்பி பார்க்கும்போது முழுமையா மூச்சு விட்டுறணும். அப்படியே கைகளை மாத்திடும். மூச்சு இருக்கிறோம். மூச்சு விட்டுட்டே பாதங்களுக்கு வரணும் பூசிக்கிறோம். மூச்சு விட்டுறோம். Breathe in, breathe out. வானவிலுக்கு வரணும் பூசிக்கிறோம். மூச்சு விட்டுறோம். Breathe in, breathe out. வானவிலுக்கு வரணும் பூசிக்கிறோம். மூச்சு விட்டுறோம். ஓய்வு. நீண்ட மூச்சு எடுத்துக்கிறோம். இந்த பயிற்சி பெயிண்ட் த ரெயின்போ. இந்த பயிற்சி நம்ம செய்யறதுனால என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அதிகமாகும். எதிர்ப்பு சக்தி மண்டலம் வலிமை அடையும். நம்முடைய நரம்பு மண்டலம் வந்து வலிமை அடையும். நரம்பு தளர்ச்சி இருக்கவங்க இந்த பயிற்சியை, நரம்பு தளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கவங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா, பெயிண்ட் த ரெயின்போ பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா இந்த நரம்பு மண்டலமும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமும் வலிமை அடையும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா பேக் பெயின், முதுகு தண்டுவட வலி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல நிவாரணமா இருக்கும். இந்த பயிற்சி முதுகு தண்டுவட வலி வந்து குறையும், சரியாகும். அப்புறம் இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சைட்ல இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிட்டத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சதைகள், மூளை சதைகள், கொழுப்புகள் எல்லாம் குறையும். இப்போ நம்ம இந்த 3 பயிற்சிகள் பார்த்தோம். இந்த தாய்ச்சி பயிற்சி, யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ரைட் பிரெயின் வந்து அந்த ஆக்டிவேட் ஆகும். ரைட் பிரெயின் வந்து என்னன்னா நம்முடைய கற்பனை திறன், நம்முடைய ஐக்யூ பவர், சுய சிந்தனையை வந்து மேம்பட செய்ய வைக்கும். லெஃப்ட் பிரெயின் பாத்தீங்கன்னா பிறர் சொல்றதை கேட்கறது, படிக்கிறது, பாட்டு படிக்கிறது, இந்த மாதிரிதான் இருக்கும். படிக்கிறது, கேட்கறது, பாக்குறது, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு படிப்பு மூலமா தெரிஞ்சுக்கிறது, கேட்கறது மூலமா தெரிஞ்சுக்கிறது, பார்க்கறது மூலமா தெரிஞ்சுக்கிறது, ஆராய்ச்சி பார்க்கறது, தர்க்கம் பண்ணி பார்க்கறது, விவாதம் பண்ணி பார்க்கறது, இதுக்கெல்லாம் வந்து லெஃப்ட் பிரெயின் வந்து யூஸ் ஆகும். நம்முடைய நல்ல மெமரி பவர் அதிகமாகணும், நம்முடைய ஐக்யூ பவர் அதிகமாகணும், நம்முடைய சிந்தனை திறன் மேலோங்கணும், பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இல்ல ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த ஆக்டிவேட் பண்ணி விடுறது வந்து இந்த யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், மெடிடேஷன், தாய்ச்சி பயிற்சி போன்ற பயிற்சிகள் தான். அதாவது உடலையும் மனசையும் மூச்சு இந்த 3ஐயும் ஒருங்கிணைச்சு செய்யறதா வந்து தாய்ச்சி பயிற்சி. யோகாவும் அதே மாதிரிதான். யோகாவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு இருக்கை நிலை. யோகானா ஒரு ஆசனா பொசிஷன்ல இருக்கிறது, ஒரு இருக்கை நிலையில் இருக்கிறது. தாய்ச்சி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா அசைவுகள், நம்ம அசைவுகள் கொடுத்துட்டே இருக்கோம். உடல் அசைவுகளோட எளிமையா இருக்கும். யோகா பயிற்சி விட இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். அது யோகா பயிற்சியில செய்யும் போது உடலையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். எல்லா தாய்ச்சி பயிற்சியில கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் யோகாவிலையும் கிடைக்கும். ஆனா அந்த பயிற்சி செய்ய முடியல, உடலை வளர்ச்சி செய்ய முடியல அப்படிங்கிறவங்க எளிமையா எல்லாரும், குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தாய்ச்சி பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா எல்லா நன்மைகளும் எல்லா ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம வாரம் ஒரு முத்திரை. இந்த வாரம் வந்து போன வாரம் கேட்டிருந்தாங்க கிட்னிக்கான முத்திரை கேட்டிருந்தாங்க.
கிட்னிக்கான முத்திரை கேட்டிருந்தாங்க. அது வந்து முதலை முத்திரை. முதலை முத்திரை வந்து எப்படி செய்யணும் பாத்தீங்கன்னா, இடது கைய வந்து இப்படி வச்சுக்கணும். இந்த பொசிஷன்ல வச்சுட்டு, வலது கைய வந்து மோதிர இடது கை வந்து இந்த பொசிஷன்ல வச்சுக்கோங்க. பெருவிரலையும் சுண்டு விரலையும் சைட்ல நீட்டிக்கணும். இது அப்படியே இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கோங்க. பெருவிரலையும் சுண்டு விரலையும் நீட்டி வச்சுட்டு, ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரலையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனை இப்படியே திருப்பி இப்படி உங்களுடைய மடியில, உங்களுடைய வயிற்றுக்கு அருகாமையில வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கைய வந்து இந்த பொசிஷன்ல இந்த நிலையில இடது கைக்கு கொண்டுட்டு போறோம். இந்த பொசிஷன், அதாவது பெருவரலை மட்டும் தனியா வச்சுக்கோங்க. எந்த இடத்துல கொண்டுட்டு போறோம்னா, முதலை முத்திரைக்கு வந்து இந்த சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த இந்த மாதிரி வச்சுட்டு, இந்த பொசிஷன்ல வச்சுட்டு, இந்த சுண்டு விரல் இடது கையில சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவால ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போறோம். இப்படி உங்களுடைய வலது கையோட பெருவிரல் வந்து இடது கையோட உள்ளங்கைய அழுத்தணும். உள்ளங்கைய அழுத்திட்டு உங்களுடைய வலது கையோட 4 விரலும் இடது கையோட அடிப்பகுதியை அழுத்தி இருக்கணும். இதுக்கப்புறம் இடது கையோட பெருவிரலும் மோதிர விரலையும் இணைச்சுக்கணும். இதான் இந்த பொசிஷன் முதலை முத்திரை. இத வந்து வயிற்றுக்கிட்ட நம்ம வச்சுக்கோம். இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கைய வந்து பெருவிரலுக்கு பக்கத்தால் இருக்கிற ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் சேர்த்து வச்சுட்டு, பெருவிரலையும் மோதிர விரலையும் இணைச்சு இப்படி வச்சுக்கணும். இடது கையில பெருவிரலையும் மோதிர விரலையும் இணைச்சு வச்சுட்டு, மற்ற விரல்களை எல்லாம் நீக்கி வச்சுட்டு வயிற்றுக்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கைய இந்த பொசிஷன்ல அப்படியே கொண்டுட்டு போய் இந்த சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில இருக்கிற கேப்ல அப்படியே பொருத்தணும். பெருவிரல் வந்து இடது கையோட உள்ளங்கையை அழுத்தின மாதிரி இருக்கணும். மற்ற 4 விரலும் இடது கையோட அடிப்பகுதியை அழுத்துற மாதிரி இருக்கணும். தான் முதலை முத்திரை. முதலை முத்திரை வந்து மடியில வச்சுக்கோங்க. நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இப்போ ஒரு 10 எண்ணிக்கைக்கு மூச்சை இழுக்கிறோம். நல்லா அமைதியா உட்கார்ந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சில வினாடிகள் வந்து மூச்சை மட்டும் கவனிங்க. அப்புறம் அந்த பயிற்சிக்கு போலாம். உள் சுவாசம், வெளி சுவாசம் இந்த இரண்டையும் கவனிங்க. கவனிச்சுட்டு இப்போ ஒரு 10 வினாடி 10 எண்ணிக்கைக்கு மூச்சு நல்லா உள்ளே இழுக்கணும். ஆழமா மெதுவா உள்ளே இழுக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு நல்லா உள்ளே இழுக்கிறீங்க. மூச்சு நல்லா உள்ளே இழுத்துட்டு வயிறு முன்னாடி வரும். இந்த முத்திரை வந்து நீங்க தொப்புள் கிட்டதான் வச்சிருப்பீங்க. அப்போ வயிறு நல்லா முன்னாடி வரும் மூச்சு இழுத்துட்டு. என்ன பண்றீங்கன்னா நல்லா ஃபோர்ஸா வெளியேற்றுறீங்க. நல்லா சத்தம் வர அளவுக்கு வயிறு உள்ள போயிடும். அந்த முத்திரை வந்து அதை உணரணும். வயிற்றுக்கிட்ட வச்சுக்கீங்களா, முதலை முத்திரை வந்து அதை உணரணும். ஃபுல்லா ஃபோர்ஸா வெளியேற்றிட்டு வயிறு உள்ள போயிடும். இப்ப என்ன பண்றீங்க, வெளியேற்றிட்டு உடனே மூச்சை இழுக்காம ஒரு 10 செகண்ட் மூச்சை வெளியவே நிறுத்தி வச்சுக்கிறோம். மூச்சு உடனே உள்ள இழுக்க வேண்டாம். கான்சியஸா ஒரு 10 செகண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 செகண்ட் முடிஞ்சது. மூச்சு உள்ளே இழுக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு 10 செகண்ட் மூச்சை ஆழமா உள்ளே இழுக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
மூச்சு இழுக்க இழுக்க வயிறு முன்னாடி வந்துடும். அப்ப முத்திரையும் முன்னாடி வரும். ஏன்னா வயிற்றுக்கிட்ட தானே நீங்க வச்சிருக்கீங்க. அதை ஃபீல் பண்ணி நீங்க பண்ணணும். மூச்சு உள்ள இழுத்துட்டு ஃபோர்ஸா வெளியேத்துறீங்க. உங்களால 10 எண்ணிக்கை இழுக்க முடியல, 10 எண்ணிக்கை மூச்சை வெளியே நிறுத்த முடியல அப்படிங்கும் போது இழுக்க முடியறவங்க இழுத்து செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா 5 எண்ணிக்கை வச்சுக்கலாம். முதலை முத்திரை வைத்துக்கிட்ட வச்சுக்கிறோம். ஒரு 5 எண்ணிக்கைக்கு நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிறோம். ஒரு 5 எண்ணிக்கைக்கு மூச்சை இழுக்கிறோம். மூச்சை நல்லா ஆழமா இழுங்க. வயிறு முன்னாடி வரணும். முத்திரை வந்து முன்னாடி வரணும். வயிற்றுக்கிட்ட தொப்புள் கிட்ட வச்சுக்கிறீங்க. மூச்சு நல்லா உள்ளிடுங்க. 1 2 3 4 5. நல்லா ஆழமா மூச்சு உள்ள இழுத்துட்டீங்க. வயிறு முன்னாடி வந்துருச்சு. வயிற்றுக்கிட்ட உங்க தொப்புள் கிட்ட அந்த முதல முத்திரை வச்சிருக்கீங்க. இப்போ ஃபோர்ஸா மூச்சை வெளியேத்துறீங்க. ஃபோர்ஸா வெளியேற்ற முடியறவங்க வெளியேற்றலாம், மெதுவா வெளியேற்றுறவங்களும் வெளியேற்றலாம். எப்படி செஞ்சாலும் இந்த முத்திரையோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஃபோர்ஸா மூச்சை வெளியேற்றிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் 5 எண்ணிக்கைக்கு மூச்சை உள்ள இழுக்கிறோம். ஒரு 5 எண்ணிக்கைக்கு மூச்சை வெளியவே நிறுத்தி வைக்கிறோம். 5 எண்ணிக்கைக்கு மூச்சை வெளியவே நிறுத்தி வைக்கிறோம். 1 மூச்சு இழுக்காம வெளியவே நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5 வெளியவே நிறுத்தி வச்சுட்டோம். மூச்சு இழுக்காம மறுபடியும் மூச்சை 5 எண்ணிக்கைக்கு மூச்சு இழுக்கிறோம். 1 2 3 4 5 மூச்சை ஃபோர்ஸா வெளியேற்றுறோம். வெளியேற்றிட்டு ஒரு 5 எண்ணிக்கைக்கு மூச்சை இழுக்காம இருக்கிறோம். 1 வெளியவே நிறுத்தி வைக்கிறோம். மூச்சு உள்ள இழுக்காம வெளியவே நிறுத்தி வைக்கிறோம். 1 2 3 4 5 மூச்சு வெளியவே நிறுத்தி வச்சுட்டோம். இப்போ 5 எண்ணிக்கை மறுபடியும் மூச்சை உள்ள இழுக்கிறோம். மூச்சு உள்ள இழுங்க. 5 எண்ணிக்கை மூச்சு இழுக்கும் போது அந்த வயிறு வந்து முன்னாடி வரணும். வயிறு ஃபுல்லா காத்து வயிறு வரைக்கும் காத்து உள்ள போகணும். வயிற்று பகுதி முன்னாடி வரணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த முத்திரை பயிற்சி, முத்திரை பிளஸ் தியான பயிற்சி. முதலை முத்திரை தியான பயிற்சி. வயிறு நல்லா முன்னாடி வரணும். ஒரு 5 எண்ணிக்கைக்கு மூச்சை வெளியவே நிறுத்தி வைக்கிறோம். மூச்சு இழுக்காம 1 2 3 4 5 மூச்சை வெளியவே நிறுத்தி வச்சுட்டோம். மறுபடியும் ஒரு 5 எண்ணிக்கைக்கு மூச்சை உள்ள இழுக்கிறோம். 1 2 3 4 5 மூச்சை உள்ள இழுத்துட்டு மூச்சை ஃபோர்ஸா வெளியேற்றுறோம். ஃபோர்ஸா வெளியேற்றும் போது வயிறு உள்ள போயிடணும். மூச்சு இழுக்கும் போது வயிறு முன்னாடி வரணும். ஒரு 5 செகண்ட் வந்து வெளியே மூச்சை வந்து வெளியே நிறுத்தி வச்சிருக்கிறோம். அது வரைக்கும் வயிறு முன்னாடிதான் இருக்கும். வெளியே மூச்சு விட்டுட்டு மூச்சு விட்டுருப்போம் இல்லைங்களா? 5 எண்ணிக்கைக்கு மூச்சை இழுக்காம நிறுத்தியிருப்போம். அப்ப வயிறு உள்ள இருக்கணும். மறுபடியும் மூச்சு இழுக்கும் போது வயிறு முன்னாடி வரணும். மறுபடியும் ஃபோர்ஸா மூச்சை வெளியேற்றணும். ஃபோர்ஸா மூச்சை வெளியேற்றிட்டு மூச்சு இழுக்காம இருக்கும்போது வயிறு உள்ளாரதான் இருக்கணும். மறுபடியும் 5 எண்ணிக்கைக்கு மூச்சு இழுக்க வயிறு முன்னாடி வரணும். ஒரே ஒரு முறை மீண்டும் செய்ய போறோம். முதலை முத்திரை வச்சுக்கிறோம். வயிற்றுக்கிட்ட வச்சுக்கிறோம். ஒரு 5 எண்ணிக்கைக்கு மூச்சை உள்ளிடுங்க. 1 2 3 4 5 வயிறு முன்னாடி வந்துருச்சு. முத்திரை வந்து அதை ஃபீல் பண்ணணும். முத்திரை வச்சு இப்போ மூச்சை உள்ளே எடுத்துட்டோமா, ஃபோர்ஸா மூச்சை வெளியே விடுறோம். வயிறு உள்ள போயிடுச்சு. வயிறு உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 எண்ணிக்கைக்கு வந்து மூச்சை வெளியவே நிறுத்தி வைக்கிறோம். மூச்சை உள்ள மூக்கு வழியே உள்ள இழுக்காம வெளியவே நிறுத்தி வைக்கிறோம். மறுபடியும் 5 1 2 3 4 5 மூச்சை வெளியவே நிறுத்தி வைக்கிறோம். மறுபடியும் 5 எண்ணிக்கைக்கு மூச்சை உள்ள இழுக்கிறோம். மூச்சு இழுக்கும் போது வயிறு முன்னாடி வந்துடணும். ஃபோர்ஸா மூச்சை வெளியேற்றணும். ஃபோர்ஸா மூச்சை வெளியேற்றிட்டோம். மூச்சை இழுக்காம 5 எண்ணிக்கைக்கு அப்படியே வச்சிருக்கிறோம். 1 2 3 4 5 மறுபடியும் 5 எண்ணிக்கைக்கு மூச்சு உள்ள இழுக்கிறோம். 1 2 3 4 5
வயிறு முன்னாடி வந்துச்சு. ஃபோர்ஸா வெளியேற்றோம். இந்த மாதிரி 5 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் வந்து நம்ம செய்யலாம். 5 நிமிடங்கள் வரைக்கும் செய்யலாம். என்னென்ன நேரம் செய்யலாம்னா காலை, மதியம், மாலை, இரவு. இந்த நேரத்துல பயிரை சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த பயிற்சி வந்து நம்ம செஞ்சுட்டு வரலாம். இந்த பயிற்சி நம்ம செஞ்சுட்டு வர்றதுனால என்னென்ன பலன், முதலை முத்திரை தியான பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுனால என்னென்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல், குடல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை இவை அனைத்தும் பலனடையும். இவையெல்லாம் எல்லாரும் ஒர்க் கொடுத்துட்டே இருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து வேலை உடம்புங்கிறது தானியங்கி மூலம் நம்ம கோமாவிலேயே இருந்தாலும் உள்ளுறுப்புகள் வந்து அதுக்கான வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த உறுப்புகளுக்கு வந்து ஒரு சோர்வு உண்டாகும் போது ஒரு நல்ல எனர்ஜியை வந்து கொடுக்கும். முதலைன்னு பாத்தீங்கன்னா, முதலை என்ன பண்ணும், எப்பவும் அமைதியாவே இருக்கும். அது அமைதியா இருக்கிறதுனாலயே அதுக்கு வந்து நிறைய ஆற்றலை வந்து சேமிச்சு வச்சிருக்கும். அதுக்கு ஆற்றல் தேவைப்படும் போது அந்த எனர்ஜி ஆற்றல் லெவலை வந்து வெளிக்கொண்டு வந்து அதுக்கு உடல் சோர்வை வந்து அது சரி பண்ணிக்கும். அதே மாதிரிதான் இந்த முதலை முத்திரை நாம செய்யும் போது உள்ளுறுப்புகள் வந்து சோர்வா இருக்கும்போது எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற உள்ளுறுப்புகளுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி ஆற்றல் லெவலை வந்து இந்த முதலை முத்திரை வந்து கொடுக்கும். இதுதான் முதலை முத்திரை. சரியா உங்களுக்கு இப்படி இருக்கணும், இந்த பொசிஷன்ல இருக்கணும். வயிற்றுக்கிட்ட வச்சுக்கணும். 5 எண்ணிக்கைக்கு வந்து மூச்சை உள்ள இழுக்கிறோம், ஃபோர்ஸா வெளியேற்றுறோம். மூச்சை இழுக்கும் போது வயிறு முன்னாடி வரணும், ஃபோர்ஸா வெளியேற்றும் போது வயிறு உள்ள போயிடணும். 5 எண்ணிக்கைக்கு வந்து மூச்சை இழுக்காம வெளியவே நிறுத்தி வைக்கணும். அப்புறம் மறுபடியும் 5 எண்ணிக்கைக்கு மூச்சை உள்ள இழுக்கும் போது வயிறு முன்னாடி வரணும், அப்புறம் ஃபோர்ஸா வெளியேற்றணும். இது அப்படியே ரிப்பீட்டடா நம்ம பண்ணலாம். இது வந்து ஒரு 5 முறை நீங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஒரு 5 முறைகள் 5 சுற்றுகள் நீங்க வந்து செய்யலாம். அப்புறம் 5 நிமிஷம் வரைக்கும் நீங்க அதை செய்யலாம். காலை, மதியம், மாலை, இரவுன்னு 4 வேளையும் நீங்க செய்யலாம். இந்த உள்ளுறுப்புகள் இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல், குடல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை இவை அனைத்தும் வந்து அது தேவையான ஆற்றலை வந்து எடுத்துக்கும். முதலை முத்திரை தியான பயிற்சி செய்வது சிறுநீரக கற்கள் எல்லாம் இருந்தாலும் வெளியேறிடும், பித்தப்பையில கற்கள் இருந்தாலும் வெளியேறிடும். சரிங்களா? இப்ப இந்த முத்திரையில ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம். ஐயா சொல்லுங்கம்மா. இந்த முத்திரையில ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாங்க. முதலை முத்திரை மேடம் ஐயா சொல்லுங்க. மேடம் நீங்க 3 தடவை சொல்லிட்டீங்க, ஒரு நோ டவுட், கிளீனா இருக்கு. நன்றி, நல்லா புரியுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்த சாந்தியாசன நிலைக்கு போயிடலாம். படுத்து ஓய்வு. சரிங்களாமா? சரிங்க ஐயா. தேங்க்யூ. சரியா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. ஒரு சைடா படுத்துக்கிறோம், ஓய்வு. சாந்தியாசன நிலைக்கு போயிடுறோம். நேரா படுத்துக்கோங்க. உங்களுடைய 2 கைகளிலும் சிறுமுத்திரை வச்சுக்கோங்க. உறுப்புகள் தியானம் போயிடலாம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். சின்முத்திரை வச்சுக்கோங்க எல்லாரும். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருப்போம். உருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று
நம்முடைய வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம், மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, விதைப்பை, வித்துக்கள், கருப்பை, இனப்பெருக்க உறுப்புகள், கழிவு நீக்க உறுப்புகள், மலக்குடல் ஆகிய நமது வயிற்று பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் அந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நாம் பரிபூரண ஓய்வு நிலையிலுள்ளோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனம் முழுவதையும், நம்முடைய சிந்தனைகள் முழுவதையும் நாம் பொட்டு வைக்கும் இடத்திலே நம்முடைய புருவ மத்தியிலே குவித்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சின்மய முத்திரை வைத்துக் கொள்கிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், இந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருப்போம். புருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய நெஞ்சு பகுதியில் உள்ள இதயம், இதய தசைகள், இதய சுவர்கள், இரத்த தந்துவிகள், இரத்த நாளங்கள், உணவுக்குழல், மூச்சுக்குழல், நுரையீரல், சிற்றறைகள், காற்று பைகள், இரத்த தந்துவிகள், இரத்த நாளங்கள் ஆகிய நமது நெஞ்சு பகுதி முழுவதும் அந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நமது நெஞ்சக உறுப்புகள் அனைத்தும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். அடுத்ததாக ஆதி முத்திரை வைத்துக் கொள்கிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருப்போம். உருவ மத்தியில் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய தலைப்பகுதியில் உள்ள மூளை, சிறுமூளை, பெருமூளை, முகுளம், மூளை தண்டுவடம், மூளை திசுக்கள், நமது முதுகு தண்டுவடம் ஆகிய நமது தலைப்பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் அந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். அப்படியே கைகளை விரிச்சு வச்சுக்கோங்க. ஆனந்த முத்திரை வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் நேரா படுத்துக்கிறோம். உடம்புல எந்த ஒரு இறுக்கமும் இல்லாம உச்சி முதல் பாதம் வரையுள்ள அனைத்து உறுப்புகளும் தளர்வான நிலையில் உள்ளது. பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நமது ஜீவ அணுக்கள், ஜீவ ஆத்மாக்கள் அனைத்தும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நம்முடைய மனதில் தோன்றும் தேவையற்ற அச்சம், பயம், கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, அறியாமை, பேராசை போன்றவற்றிலெல்லாம் நாம் விடுபடுகிறோம். நம்முடைய மனம் முழுவதும் பேரன்பும் பெருங்கருணையும் பேரிரக்கமும் கொண்டு அனைத்து உயிர்களையும் நம் உயிர் போல் பாவித்து அனைத்து உயிர்களுக்கும் நன்மைகள் செய்து நாமும் நலமோடும் வளமோடும் பேரானந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அன்றாட வாழ்வியல் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதும் நம்முள் ஏற்பட்ட மன காயங்களில் இருந்தெல்லாம் நாம் வருகிறோம். நமது உடல் மனம் தொடர்பான அனைத்து எதிர்மறையான சிந்தனைகளும் வெளியேற்றப்படுகிறது. நமது உடல் மனம் அனைத்தும் இரண்டும் முழுமையான ஆரோக்கியமான நிலையில் உள்ளது.
நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையிலோ அப்படியே நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம். அப்படியே கைகளை தலைக்கு மேல கொண்டுட்டு வாங்க. அப்படியே வலது இடதுபுறமா தலைக்கு மேல கொண்டு வந்து வணக்க முத்திரை வச்சுக்கோங்க. வணக்க முத்திரை வச்சுட்டு வலது இடதுபுறமா நல்லா உருளாசனம். நமது உடல் முழுவதும் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா பகுதிக்கும் ரத்த ஓட்டம் நல்லா போய் வரும். நல்லா உருளாசனம் போட்டுக்கிறோம். வலது இடது பக்கமா நல்லா உருளுங்க. குப்பர் படுத்துக்கிறோம். ரெண்டு கையும் நெஞ்சு பகுதியை வச்சு கைகளை நல்லா உரசிக்கீங்க. நல்லா சூடு வர அளவுக்கு உரசிட்டு இந்த உரசின உள்ளங்கைய அப்படியே கண்ணிமை மேல வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு கையும் சேர்த்தாப்படி வச்சுக்கிறோம். இந்த கை விரல்கள் எல்லாம் நெட்டி நம்முடைய தலைப்பகுதியை தொடர மாதிரி வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு காட்டியே அமைதியா கவனிக்கிறோம். உள் சுவாசம் வெளி சுவாசம் இரண்டையும் கவனிச்சுட்டு அமைதியா இருக்கும். அப்படியே கைகள் எடுத்து கண்ணிமையை வருடி கொடுக்குறோம். நமது நெட்டி பகுதி வருடி கொடுக்குறோம். தலைப்பகுதி வருடி கொடுக்குறோம். இந்த கழுத்து கை நமது உடல் அனைத்து பகுதியும் வருடி கொடுக்கிறோம். இன்றைய பயிற்சி இத்துடன் இங்கே நிறைவடைகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க. நன்றி நன்றி அம்மா. இன்று சிறப்பானதொரு தாய்ச்சி பயிற்சி அளித்த பாரதி அம்மா அவர்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 16 பயிற்சிகளை நமக்கு அளித்து தாய்ச்சியின் வலிமை, தாய்ச்சியின் பயிற்சி முறைகளையும் சிறப்பாக நமக்கு அளித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நம்ம யோகம், மூச்சு பயிற்சி, தியானம் இந்த முறைகளை நாம் ஒரு பக்கம் சென்று கொண்டிருந்தாலும் தாய்ச்சி என்னும் சீன பயிற்சி முறைகளையும் நாமும் அதையும் வாரத்தில் ஒரு நாள் சிறப்பானது ஒரு நிகழ்வாக இதுவரை சென்று கொண்டிருக்கிறது. அனைவரும் இந்த பயிற்சியை சிறப்பித்து நல்ல விதமாக செய்து கொண்டு, அதாவது நம்ம செய்யும் பயிற்சி முறைகளுக்கும் தாய்ச்சி பயிற்சி முறைகளுக்கும் உடலில் அதிக அளவு மாற்றங்கள் நிகழ்ந்து சிறப்பானது ஒரு உடல் நலம் பெறுகின்றது என்பதை அனைவரும் கூறும்போது சிறப்பாக உள்ளது. தொடர்ந்து இந்த பயிற்சியை நமக்கு சிறப்பாக அளித்து வரும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு இந்த நிகழ்விலே சிறப்பாக கலந்து கொண்டு நமக்கு இந்த தாய்ச்சி பயிற்சிகளை அளித்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு காலைச்சக்கரம் நிகழ்வு மூலமாக மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் நாளைய நிகழ்வானது ஞாயிற்றுக்கிழமை நாளைய நிகழ்வானது காலை பயிற்சியாக நடைபெறும். தொடர்ந்து நாம் சில நோக்கங்களுக்காக மாலையில் அந்த பயிற்சி முறைகளை வைத்திருந்தோம். நாளை முதல் நமது காலைச்சக்கரம் நிகழ்வு மாலை கிடையாது, காலை இதே நேரம் 5:30 மணி முதல் 6:30 மணி வரை கண்டிப்பாக நடைபெறும். அனைத்து நல் உள்ளங்களும் இந்த காலை வேளையிலே நடைபெறும் காலைச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்து தருமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வு காலைச்சக்கரம் நிகழ்வை தொடர்ந்து நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்திற்கும், மற்றும் நமக்கு ஆசன பயிற்சிகளை அளித்த ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தாய்ச்சி பயிற்சி அளித்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும்,
இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை காலை நமது காலை சக்கரம் நிகழ்வில் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நமது நிகழ்வை சந்திப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். தலைவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க, நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நாளை காலை 5:30 மணி சந்திப்போம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க. வாழ்க வளமுடன். பக்கத்துல வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிங்க. நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.